உடற்கல்வி ஆசிரியர் 6ஆம் வகுப்பு மாணவரை தாக்கியதில் மாணவர் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பள்ளியை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோலியனூர் அருகே வி. அகரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவனை உடற்கல்வி ஆசிரியர் செங்கேணி கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் மயக்கமடைந்த சிறுவனை அறையில் அடைத்து வைத்து தாமதமாக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தலையில் அடிபட்டதால் மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவால் கண் பார்வை பாதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கோவையில் கனிம வளம் கடத்தியதாக திமுக நகராட்சி தலைவரின் மகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுக்கரை அருகே பாலத்துறை திருமலையம்பாளையம் சாலையில் 2 டிப்பர் லாரிகளில் முறையான அனுமதியின்றி சட்டவிரோதமாக சுமார் 6 யூனிட் கற்களை கடத்தியது தெரியவந்தது. விசாரணையில் கோவை மதுக்கரை நகராட்சி திமுக தலைவர் நூர்ஜஹான் நாசர் என்பவரது மகன் ஷாருக் கான் சட்டவிரோதமாக கனிம வள கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளதை அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது அவர் தேடப்பட்டு வரும் நிலையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 லாரிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டவிரோத அனைத்து செயல்களிலும் திமுகவினரே ஈடுபடுவது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய அரசு முத்திரை பதிக்கப்பட்ட முட்டைகள் பொதுவெளியில் விற்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்லாவி பிரிவு சாலை பகுதியில் மினி வாகனத்தில் இருவர் 30 முட்டைகள் அடங்கிய ஒரு அட்டை 100 ரூபாய் என கூவி விற்பனை செய்து வந்தனர். இதை வாங்கிய பொதுமக்கள் முட்டையில் சிகப்பு நிற சீல் இருப்பதைக் கண்டு அது அரசு பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் முட்டையை எப்படி விற்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த இருவரும் அவர்களை மிரட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் பின்னணியில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் யாரும் உள்ளனரா? தீயசக்தி திமுக ஆட்சிகள் டாஸ்மாகில் மெகா ஊழல் போல் பள்ளிக்கல்வித்துறையிலும் மெகா ஊழல் சத்தமே இல்லாமல் அரங்கேறி வருகிறதா என பொதுமக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. சென்னை வண்ணாரப்பேட்டை போஜராஜன் நகரில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற போது தலைமை கழக பேச்சாளர் இஸ்லாமியர்களை கொச்சையாக பேசியது சர்ச்சையானது. பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தாவேக சார்பில் சமீபத்தில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி குறித்து விமர்சிக்கும் போது இஸ்லாமியர்களை இழிவாக பேசினார். இதையடுத்து இஸ்லாமிய அமைப்புகள் வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து வருகிறது. அதிமுக சிறுபான்மை அணியினர் சார்பாகவும் இஸ்லாமிய அமைப்பு சார்பாகவும் வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளிக்கப்பட்டது. மத நல்லிணக்கத்துக்கு விரோதமாக பேசிய பேச்சாளரை முதல்வர் ஸ்டாலின் கண்டிப்பாரா, கண்டு கொள்ளாமல் விடுவாரா என்பது மக்களிடையே பெரும் கேள்வியாக உள்ளது.